the father's age is 6 times his son's age. அப்ப ரெண்டு பேரோட ஏஜ் கொடுத்திருக்காங்க. சரியா? நம்ம ஃபாதர் ஏஜ் போட்டுக்கலாம். ஃபாதர் சன். இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? இப்ப நம்ம சன்னோட ஏஜ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபாதர்ஸ் ஏஜ் 6 டைம்ஸ். 6 டைம்ஸ்னா என்னது? 6x. 4 years hence. 4 years hence. hence அப்படின்னா என்ன மீனிங்? இப்ப இருந்து 4 வருஷம். ஓகேவா? இப்ப இருந்து 4 வருஷம் அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்? நம்ம ஃபர்ஸ்ட் அந்த 4 வருஷத்தை ஆட் பண்ணிக்கணும். 4 years hence. அப்போ அந்த 4 வருஷத்தை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்ப என்ன பண்ணணும்? இங்க ஃபாதரோட ஏஜ் என்ன ஆயிடும்? 4 வருஷம் கழிச்சு 6 + 4 ஆயிடும். சன்னோட ஏஜ் என்னவாயிடும்? x + 4 ஆயிடும். பாருங்க 4x போட்டக்கூடாது. 4xனா என்னது? 4 டைம்ஸ். ஆனா 4 years henceனா என்ன அர்த்தம்? இப்ப இருந்து 4 வருஷம் கழிச்சு. கிளியரா? 4 years hence the age of father will be 4 times his son's age. இப்போ 4 years hence இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? the age of father is 4 times his son's age. அப்ப என்ன ஆகும்னா 4 years கழிச்சு the age of father எப்படி இருக்குன்னா 4 times of his son's age. சரியா? ஃபாதரோட ஏஜ்ல 4 மல்டிப்ளை பண்ணிட கூடாது. சன்னோட ஏஜ்ல. சன்னு தான் சின்னவங்களா இருப்பாங்க. அப்போ 4 times of the son's age will be his father's age. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம டேலி பண்ணோம். 6x + 4 equals to 4x + 16. ஓகே, எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரேன். 6x - 4x equals to 16 - 4. So 6x - 4x is 2x. 2x equals to 16 - 4 is 12. X equals to 6. இப்போ father's age 6 அப்படின்னா son's age என்னது? 6 சாரி son's age வந்து x எடுத்துருக்கோம். son's age வந்து 6னா father's age என்னது? 6x. So 6 × 6 equal to 36. அப்போ the present age of his son and his father. Son is 6, father is 36. This is your answer.